இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பூஜா வெசல்ஸ் கிளீனிங் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளாத் வச்சு அந்த காமாட்சியம்மன் விளக்குல இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டேன். அது கூடவே ஒரு அரை கரண்டி அளவுக்கு மாவு வந்து எடுத்திருக்கேன், அரிசி மாவு. ஸோ அது கூடவே கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம புளி, சால்ட்டு, அதுக்கப்புறம் இந்த அரிசி மாவு இது மூணுத்தையும் சேர்த்து இந்த விளக்கை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்து க்ளீன் ஆகிடும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம பூஜை பாத்திரங்களாம் வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஒரு டிப்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோம். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக விபூதி வந்து எடுத்துக்கோங்க. இந்த விபூதியை ஒரு கிளாத்தில் வந்து லைட்டாக டச் பண்ணி நம்ம தேய்ச்சி வச்சிருக்க அந்த பூஜை பாத்திரங்களுக்கு மேலே வந்து லைட்டாக அப்ளை பண்ணி நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம தொடச்சி விடும்போது நம்மளுடைய பூஜை பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு வந்து பலன்னு இருக்குங்க. ரொம்ப அப்ளை பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து தொட்டு அந்த கிளாத் யூஸ் பண்ணி தான் துடைக்கணுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு கிடைக்கும். ஈர கிளாத்தில் நல்லா காஞ்சிருக்க கிளாத்தாக பார்த்து எடுத்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவும் இருக்கிறத விட பளிச்சுன்னு இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத.